வணக்கம் ஜோதிட அன்பர்களே, 2024 மாசி மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில உச்சம் பெறுகிறார். ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் சாதகமாக அமையும். முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது, முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும். பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். வலுவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்களை நிரூபிக்க முடியும். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் பல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பபே தன்மையை எதிர்பார்க்கலாம். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். முயற்சிகள் சாதகமாக முடியும். விடாமுயற்சியோடு செயல்படுவீர்கள். சுக சௌகரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஓய்வு அல்லது பொழுதுபோக்கிற்கான பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உண்டாகும். யூகத்திறன் அதிகரிக்கும். தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவீர்கள். பொது விஷயங்கள் காரியங்களில் நன்மை உண்டாகும். வெளியிடங்களில் மற்றும் வெளி மனிதர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. காரியத்தில் கருத்தாக இருப்பீர்கள். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். இருப்பினும் தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள். பெற்றோர்கள் வகையில் நன்மை உண்டு. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும். தாய்வழி மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உடல்நலனிலும் கவனம் தேவைப்படுகிறது. அனுசரணையாக நடந்து கொள்ளவும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள். உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும். இளைய உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த பிரச்சினைகள் குறையும். பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம். இது உங்கள் பரஸ்பர உறவை வலுப்படுத்தும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். காதல் விஷயங்களில் நன்மை உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். பிள்ளைகளால் சில அலைச்சல்களும் சங்கடங்களும் உண்டாகும். நிதானம் தேவை. குழந்தைகளால் வீண் விரயங்கள் செலவுகள் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் உங்கள் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். ஆகையால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள். புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும். உங்கள் பாடங்களைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும். சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம். நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள்.
ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வேறுவிதமாக கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகையால் சிந்தித்து செயல்படவும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். காலையில் எழுந்து காலை நடைப்பயிற்சி, யோகா, தியானம் செய்யுங்கள். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழில், வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள். ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். வருமானம் அதிகரிக்கும், ஆனால் சில இடங்களில் பண இழப்பு மற்றும் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். உங்கள் அலுவலக வாழ்வில் வளர்ச்சி அல்லது மாற்றம் என்பது இயல்பான அளவில்தான் இருக்கும். அதுவரை பொறுமை அவசியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.